அதிகாரம் 15. இஸ்ரவேலரின் வெற்றி. கூடாரங்களில் இருந்தவர்கள் நிகழ்ந்தது பற்றி கேள்விப்பட்டு திகைத்து போனார்கள். அச்சமும் நடுக்கமும் அவர்களை ஆட்கொள்ள அவர்கள் எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் காத்திராமல் சிதறி ஓடினார்கள். சமவெளியிலும் மலையிலும் இருந்த பாதைகளிலெல்லாம் தப்பி ஓடினார்கள். பெத்தூலியாவை சுற்றி இருந்த மலைப்பகுதியில் பாசறை அமைத்திருந்தவர்களும் வெருண்டோடினார்கள். இஸ்ரவேல் மக்களுள் படைவீரராயிருந்த அனைவரும் அவர்கள் மேல் பாய்ந்து தாக்கினர். பெத்தொமஸ்தாயும் பேபாய், கோபா, கோலா ஆகிய நகரங்களுக்கும் இஸ்ரவேலின் எல்லா எல்லைகளுக்கும் ஊசியா ஆள் அனுப்பி நிகழ்ந்தவற்றை தெரியப்படுத்தினார். மேலும் அவர்கள் அனைவரும் தங்களுடைய பகைவர்கள் மேல் பாய்ந்து அழித்தொழிக்க தூண்டினார். இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் இதை கேள்வியுற்று ஒன்று சேர்ந்து எதிரிகள் மீது பாய்ந்து கோபா வரையிலும் துரத்தி தாக்கினார்கள். அவ்வாறே எருசலேம் மக்களும் மலைநாட்டு மக்கள் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். ஏனெனில் பகைவர்களது பாசறையில் நிகழ்ந்தவற்றை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கிளையாதினரும் கலிலேயரும் பகைவர்களது படையை பக்கவாட்டில் தாக்கி தமஸ்குவையும் அதன் எல்லைகளையும் தாண்டி அவர்களை படுகொலை செய்தார்கள். பெத்தூலியாவில் எஞ்சியிருந்தோர் அசீரியரின் பாளையத்தை தாக்கினார். அதை சூறையாடி பெருஞ்செல்வங்களை சேர்த்து கொண்டனர். படுகொலைக்கு பின் இஸ்ரவேலர் திரும்பிய போது அவர்கள் எஞ்சியிருந்தவற்றை கைப்பற்றினார்கள். மலையிலும் சமவெளியிலும் இருந்த ஊர்களிலும் நகர்களிலும் வாழ்ந்த மக்கள் அங்கு இருந்த மிகுதியான பொருட்களை கைப்பற்றினார்கள். வெற்றி விழா. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் செய்திருந்த நன்மைகளை நேரில் காணவும் யூதித்தை சந்தித்து பாராட்டவும் தலைமை குரு யோவாக்கிமும் எருசலேமில் வாழ்ந்து வந்த இஸ்ரவேல் மக்களின் ஆட்சிமன்ற உறுப்பினர்களும் வந்தார்கள். அவர்கள் அனைவரும் யூதித்திடம் வந்து ஒருமித்து அவரை வாழ்த்தினார்கள். நீரே எருசலேமின் மேன்மை, நீரே இஸ்ரவேலின் பெருமாட்சி, நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. இவற்றையெல்லாம் கையாலேயே ஆற்றியிருக்கிறீர். இஸ்ரவேலுக்கு நன்மைகள் செய்திருக்கிறீர். இவை குறித்து கடவுள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். எல்லாம் வல்ல ஆண்டவர் எக்காலத்துக்கும் உமக்கு ஆசி வழங்குவாராக என்று வாழ்த்தினார்கள். மக்கள் அனைவரும் அவ்வாறே ஆகட்டும் என்று உரைத்தார்கள். மக்கள் அனைவரும் 30 நாளாக எதிரிகளின் பாளையத்தை சூறையாடினார்கள். ஒலோபெரினின் கூடாரம், வெள்ளித்தட்டுகள், படுக்கைகள், கிண்ணங்கள், மற்ற பொருட்கள் அனைத்தையும் யூதித்துக்கு கொடுத்தார்கள். அவர் அவற்றை வாங்கி தம் கோவேறு கழுதை மேல் ஏற்றினார். தம் வண்டிகளை பூட்டி அவற்றிலும் பொருட்களை குவித்து வைத்தார். யூதித்தை காண இஸ்ரவேல் பெண்கள் அனைவரும் கூடி வந்து அவரை வாழ்த்தினார்கள். அவர்களுள் சிலர் அவரை போற்றி நடனமாடினர். யூதித்து பூச்செண்டுகளை எடுத்து தம்முடன் இருந்த பெண்களுக்கு வழங்கினார். அவரும் அவருடன் இருந்தவர்களும் ஒலிவ கிளைகளால் முடி செய்து அணிந்து கொண்டார்கள். எல்லா மக்களுக்கும் முன்பாக யூதித்து சென்று எல்லா பெண்களையும் நடனத்தில் வழி நடத்தினார். இஸ்ரவேலின் ஆண்கள் அனைவரும் படைக்கலங்கள் தாங்கியவர்களாய் மாலைகள் சூடிக்கொண்டு புகழ்பாக்களை பாடிய வண்ணம் பின் சென்றார்கள். யூதித்து பாடிய புகழ்பா. இஸ்ரவேலர் அனைவர் முன்னும் யூதித்து பின்வரும் நன்றி பாடலை பாடத் தொடங்கினார். மக்கள் அனைவரும் அவரோடு சேர்ந்து உரத்த குரலில் பாடினார்கள்.